ஒரு ஊரிலே கொல்லிப்பாவை என்னும் பெயருடைய பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் அவ்வளவாக நற்குண நற்செயல்கள் உள்ளவள் அல்ல. அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். நாளடைவில் அவன் வளர்ந்து பெரியவனானான். கொல்லிப்பாவை தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய விரும்பினாள். அதன்படியே ஒரு பெண்ணை கண்டுபிடித்து திருமணமும் செய்து வைத்தாள். திருமணமான பிறகு சில நாட்கள் வரை தன்னுடைய மருமகளிடம் விருப்பமாக இருந்தாலும் பின் மருமகளை வெறுக்கத் தொடங்கி தொட்டதற்கெல்லாம் அவள் மீது குற்றம் சுமத்தி மருமகளை தொல்லைப்படுத்திக் கொண்டே இருந்தாள். மருமகளோ தன்னுடைய மாமியாரைக் கண்டால் புலியைக் கண்ட மானை போல அஞ்சி வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் மாமியார் வெளியே சென்றிருந்த பொழுது பிச்சைக்காரன் ஒருவன் கொல்லிப்பாவையினுடைய வீட்டிற்கு வந்து பிச்சை கேட்டான். பிச்சை போட்டால் மாமியார் திட்டுவாள் என்று அஞ்சிய மருமகள் பிச்சை இல்லை போ என்று கூறினாள். பிச்சைக்காரன் வீட்டை விட்டு சிறிது தூரம் சென்றான். அதற்குள் கொல்லிப்பாவை பிச்சைக்காரனுக்கு எதிரே வந்தாள். அவள் தன்னுடைய வீட்டை பிச்சைக்காரனுக்கு சுட்டிக்காட்டி அதோ அந்த வீட்டில் பிச்சை கிடைத்ததா என்று கேட்டாள். பிச்சைக்காரன் வீட்டில் ஒரு சிறு பெண் இருக்கிறாள், அவள் பிச்சை இல்லை போ என்று கூறிவிட்டாள் என்று சொன்னான். இதனை கேட்டது மாமியாருக்கு கோபம் வந்தது. அப்படியா செய்தி, இங்கே வா என்று கூறி பிச்சைக்காரனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு போனாள். பிச்சைக்காரன் இந்த அம்மா மிக நல்லவள் போல எனக்கு அதிகமாக பிச்சை கொடுப்பாள் என்று நினைத்துக் கொண்டே மனதினுள் அவளை வாழ்த்திக் கொண்டே அவளுடைய பின்னால் சென்றான். வீட்டிற்கு சென்றதுதான் தாமதம். கொல்லிப்பாவை திரும்பி பிச்சைக்காரனை பார்த்து பிச்சை இல்லை போ போ என்று கூறுவதற்கு இந்த பெண்ணுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்பொழுது நான் உனக்குச் சொல்லுகிறேன், உனக்கு பிச்சை கிடையாது. உடனே இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ, இல்லை என்றால் உதை கொடுப்பேன் என்று முழங்கினாள். அவருடைய ஆர்ப்பாட்டத்தைக் கண்ட பிச்சைக்காரன் பயந்து ஓடியே போய்விட்டான். நாம் இந்த அரக்கியிடம் அடி வாங்காமல் பிழைத்தால் போதும் என்று எண்ணியவன் விரைந்து ஓடினான். கொல்லிப்பாவையைப் போல நாம் செயல்படாவிட்டாலும் பல நேரங்களில் பெருமையும் கோபமும் சேர்ந்து நம்மை மதிக்கட்டவர்களாக்குகிறதல்லவா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும் என்பதுதான் வேதவசனம் சொல்லும் சத்தியம். நம் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளாமல் அன்பு குடிகொள்ள செய்ய கவனமாக நாம் இருப்போமா?